எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்து மேலேயும் அம்மாவுக்கு ரொம்ப பாசம் அதிகம். அஃப்கோர்ஸ் அம்மானாலே அப்படித்தானே. ஸோ இப்போ பையன் 1 எப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வார். பட் எதாவது பிரச்சனை வந்தால், அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, இல்லை எதாவது தேவைப்படுது, அம்மா எனக்கு அதை கொடுங்கம்மா, எனக்கு அது வேணும், இதை கொடுக்குறீங்களா, எனக்கு அதை கொடுக்குறீங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருப்பார். பையன் 2 அப்படி கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரே ஃபேஸ் பண்ணுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். சப்போஸ் ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அம்மாட்ட போய் ஹெல்ப் கேட்பாப்புல. பட் அஃப்கோர்ஸ் அம்மா மேலே 2 பேர்த்துக்கும் மரியாதை அதிகம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அம்மாவுக்கு யார் மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் பாசம் 2 பேர்த்துக்கு மேலே அதிகமாக தான் இருக்கும். ரெஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா பையன் 2 மேலே. ஏன்னா அவனே எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறான், அவனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறான். அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க கடவுள் பக்தியும். கடவுள் பக்திங்கிற விஷயம் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்மளோட பொறுமை, பொறுப்பு, கடமை, மரியாதை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ அந்த கடவுள்கிட்ட போய் எனக்கு டெய்லியும் போய் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, கொடுப்பாரு கண்டிப்பாக. பட் அதை விட அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணி, அவனுக்கான ப்ராசஸ் அவன் கரெக்டாக பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கேட்காம நிறைய விஷயத்தை கொடுப்பார். ஸோ கேட்குறத நிப்பாட்டிட்டு செய்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் நல்லதாக அமையும். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.